ஹாய், கிரிப்டோல உங்களுக்கு 1,50,000 rupees லாஸ், இன்ட்ராடேல உங்களுக்கு 50,000 rupees லாஸ் அண்ட் அதர் லாசஸும் இருக்கு. அத உங்க சேலரி இன்கமோட செட் ஆஃப் பண்ண முடியுமா? அத இன்கம் டாக்ஸ் லா அலோவ் பண்ணுது. சோ நம்ம குயிக்கா பார்க்கலாம் எந்தெந்த லாசஸ் உங்க டாக்ஸ சேவ் பண்ணும், எந்தெந்த லாசஸ் ஜஸ்ட் அப்படியே போயிரும் அப்படின்னு. நம்பர் 1, இன்கம் டாக்ஸ்ல எக்ஸம்ட் இன்கம் இருந்தா அந்த லாஸ மறுபடியும் வேற டாக்ஸபிள் இன்கமோட செட் ஆஃப் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் ஒரு டாக்ஸ் ஃப்ரீ, அதுல வர லாஸ சேலரி இன்கமோடவோ இல்ல பிசினஸ் இன்கமோடவோ நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. டாக்ஸ் எக்ஸம்ட் இன்கம்க்கு அதோட லாஸ் பெனிஃபிட்டும் கிடையாது. நம்பர் 2, இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். சேம் ஹெட்ல இருக்கிற டிஃபரண்ட் சோர்சஸ் ஆஃப் லாஸ் அண்ட் ப்ராஃபிட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ரீலான்சிங் பிசினஸ்ல உங்களுக்கு 1,20,000 லாஸ் வந்திருக்கு. அத உங்களோட கன்சல்டன்சி பிசினஸ் ப்ராஃபிட் 2 lakhோட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சேம் பிசினஸ் ஹெட். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, எஃப்ஓங்கிறது ஒரு டெரிவேட்டிவ். அதுல உங்களுக்கு லாஸ் 4,25,000 லாஸ் வந்திருக்கு. இது ஒரு நான் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ். சேம் ஃபினான்ஷியல் இயர்ல அதர் பிசினஸ்ல உங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் இன்கம் வந்திருக்கு அப்படின்னா அதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு டாக்ஸ் பிளானிங் டூலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்ல வர லாஸ் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் லாஸ். சோ ஸ்பெகுலேட்டிவ் லாஸ ஒன்லி ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் கூட தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சோ இன்ட்ராடே லாஸ எஃப்ஓ ப்ராஃபிட்டோட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சோ இன்ட்ராடே ஸ்பெகுலேட்டிவ் அண்ட் எஃப்ஓ நான் ஸ்பெகுலேட்டிவ் போத் மிக்ஸ் பண்ண முடியாது. நம்பர் 3, இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்ட்ரா ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இன்னும் லாஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை டிஃபரண்ட் ஹெட்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் உங்களுக்கு 2 lakh ரூபாய் இருக்கு. ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் நீங்க பே பண்ணது அதை சேலரி இன்கம் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதோட மேக்ஸிமம் லிமிட் பாத்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் தான். பட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. பிசினஸ் லாஸ சேலரி கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கேபிட்டல் லாஸ சேலரி அண்ட் பிசினஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸ்பெகுலேட்டிவ் லாஸ வேற எது கூடவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட சேலரி 8 லட்சம் ரூபாய், எஃப்ஓட லாஸ் உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. இத சேலரி கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஒன்லி பிசினஸ் இன்கம் கூட தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 4, கேபிட்டல் லாஸ் அண்ட் கிரிப்டோ லாஸ். இத பத்தி பார்க்கலாம். ஷார்ட் டர்ம் கேபிட்டல் லாஸ எனி கேபிட்டல் கெயினோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். which means ஷார்ட் டர்ம் ஆர் லாங் டர்மோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ ஒன்லி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் கூட தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு லாங் டர்ம் கேபிட்டல் லாஸ் ஒரு ஷேர்ல இருந்து ஒரு 30,000 ரூபாய் வந்திருக்கு. ப்ராப்பர்ட்டி நீங்க சேல் பண்ணி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு 50,000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க கிரிப்டோ ட்ரேட் பண்ணிருக்கீங்க, கிரிப்டோல இருந்து ஒரு லாஸ் வந்திருக்கு. அந்த லாஸ செட் ஆஃபும் பண்ண முடியாது, கேரி ஃபார்வர்டும் பண்ண முடியாது. நம்பர் 5, கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாசஸ். இன்னும் அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அத ஒரு பிசினஸ் லாஸ 8 வருஷம் வரைக்கும் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி பிசினஸ் இன்கமோட தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். செகண்ட், ஸ்பெகுலேட்டிவ் லாஸ நீங்க 4 வருஷம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் கூட தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கேபிட்டல் லாஸ 8 வருஷம் வரைக்கும் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதுவும் கேபிட்டல் கெயினோட தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ 8 வருஷம் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். எனி இன்கமோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்லி மேக்ஸிமம் 2 lakh ரூபாய் தான் லிமிட். இதோட முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை நீங்க டியூ டேட்டுக்குள்ள ஃபைல் பண்ணா மட்டும் தான் இதை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃபைனலா, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்னை ஆன் டைம்ல ஃபைல் பண்ணுங்க. லாஸ் டைப்பை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸ்பெகுலேட்டிவ், பிசினஸ், கேபிட்டல் மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய டாக்ஸ் ரிலேட்டடா வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.